இந்த வகுப்புல நம்ம பண்புகளின் சேர்க்கை பற்றி பார்க்கலாம். முதலாவது பண்புகள் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்புகள் என்றால் ஒரு குறிப்பிட்ட இயல்பு ஒருவரிடம் அல்லது ஒன்றரிடம் இருப்பதை நாம் குறிப்பதுதான் பண்பு. ஒரு இயல்பு, ஒரு தன்மை, ஒரு இயல்பு அல்லது ஒரு தன்மை ஒருவரிடம் அல்லது ஒன்றினிடம் இருப்பதை நாம் பண்பு என்று சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பாலினம் என்று எடுத்துக்கொண்டால், அந்த பொதுவான அந்த பாலினம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பண்பு நம்ம என்னது, ஆண்கள், ஆணினம் ஆண்கள், பெண்ணினம் பெண்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோன்று படித்தல், படிப்பு என்பது ஒரு பண்பு. அது யாரிடம் இருக்கிறதோ அதை படித்தவர்கள் என்று சொல்றோம், இல்லாதவர்களை படிக்காதவர்கள் என்று சொல்றோம். இது ஒரு பண்பு. இது மாதிரி உள்ள தன்மை வாய்ந்தது தான் நம்ம பண்புகள் என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த பண்புகளுக்கு இடையே தொடர்பு இருக்கா இல்லையா? உதாரணத்துக்கு நம்ம பாலினத்திற்கும் படிப்புக்கும் தொடர்பு இருக்கா என்று நம்ம அனலைஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக கிராமங்களில் பார்த்தாச்சுன்னா இன்றளவுலையும் பெண்களா இருந்தாச்சுன்னா 10வது அல்லது 12வது வகுப்பு வரை தான் படிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இன்றளவும் அது நடைமுறையில் இருக்கிறது. எவ்வளவோ விழிப்புணர்வு வந்தாலும் இன்றளவுல அது நடைமுறையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே இது பையங்க, ஆண்கள் என்று சொன்னாச்சுன்னா அவங்க டிகிரி, அதுக்கு மேலே போஸ்ட் கிராஜுவேஷன், இந்த மாதிரிலாம் படிக்கிற உள்ள ஒரு சூழலை பார்க்குறோம். அப்போ இந்த பாலினத்திற்கும் படிப்புக்கும் தொடர்பு இருக்கிறதா என்று நாம் அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான பண்புகளுக்கு இடையிலான தொடர்பினுடைய தன்மை மற்றும் அதனுடைய விகிதாச்சாரத்தை நாம் விளக்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு புள்ளியியல் கருவிதான் பண்புகளின் சேர்க்கை என்பது. பொதுவாக நம்ம பார்க்கும்போது புள்ளியியல்ல நாம் தகவல்களை, டேட்டாவை அல்லது புள்ளி விவரங்களை விளக்குவதற்கு 2 வகையான விளக்க முறைகளை நாம் பயன்படுத்துகிறோம். 2 வகையான விளக்க முறைகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஒன்று குவான்டிடேட்டிவ் ரெப்ரசன்டேஷன், தி அதர் ஒன் இஸ் குவாலிட்டேட்டிவ் ரெப்ரசன்டேஷன். குவான்டிடேட்டிவ் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம எவ்வளவு என்று நாம் வரையறுத்து சொல்லுவோம். இப்போ ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை பற்றி நாம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் வைங்க. அந்த கிராமத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க குவான்டிஃபை பண்ண முடியும். மொத்தத்தை நம்ம குறிக்கிறது குவான்டிஃபை பண்றோம், அளவு சார்ந்த விளக்கம். அதே இதை நம்ம நான் ஏற்கனவே சொன்னது போன்று அங்கே இருக்கக்கூடிய அந்த பண்புகள் அடிப்படையில் அதை நம்ம எண்ணிக்கையாக எண்ணி பிரிக்கலாம், வகைப்படுத்தலாம், இல்லை கிளாசிஃபை பண்ணலாம். உதாரணத்துக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களில் அந்த 5000 பேரில் ஆண்கள் எத்தனை பேர், ஆண் இனம், ஆண்மை, அந்த ஆணினம் எத்தனை பேர் இருக்காங்க, பெண் அந்த பண்புடையது எத்தனை பேர் இருக்காங்க, படித்தவர்கள் எத்தனை இருக்கிறாங்க, படிக்காதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம கிளாசிஃபை பண்ணோம் இல்லையா? அந்த தன்மையை அடிப்படையில், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த இயல்பு அடிப்படையில் பிரிக்கிறோம் இல்லையா? இதுதான் நம்ம பண்புகள் என்று சொல்றோம். இந்த மாதிரி பிரித்து நம்ம அந்த இதற்கு இடையே உள்ள தொடர்பு நாம் அனலைஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம இந்த பண்புகளின் சேர்க்கையில அந்த கணிப்புல நாம் பயன்படுத்தக்கூடிய சில குறியீடுகள் மற்றும் சொற்கள் என்ற என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக அந்த பண்பு என்று சொல்லும்போது நேர்பண்புகள், நேர்பண்பு ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் நேர்பண்புகள். அடுத்தல எதிர்பண்புகள், இந்த சொற்றொடரை நம்ம பயன்படுத்துறோம். அசோசியேஷன், சேர்க்கை, இந்த பண்புகளுக்கு இடையே உள்ள தொடர்பை சொல்றது சேர்க்கை என்ற சொற்றொடர் நாம் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வேற சில குறியீடுகளை பயன்படுத்துறோம். என்ன குறியீடுகள் எல்லாம் நாம் பயன்படுத்துறோம் அப்படின்றால், ஆங்கில எழுத்தினுடைய அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ், விளக்கமாக நாம் எளிதாக இதை புரிந்து கொள்வதற்காக 2 பண்புகள் தான் நாம் எடுத்துக்கொள்வோம்.
அந்த வகையில் வந்து ஏ, கேல்குலேட்டர் ஏ, கேல்குலேட்டர் பி, அப்பர் கேஸ் ஏ, அப்பர் கேஸ் பி, இந்த இரண்டு எழுத்துக்களையும் நாம் வந்து நேர் பண்புகளை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம். இங்கு பண்புகளின் சேர்க்கை கணிப்பில் நேர் பண்புகளை குறிப்பிடுவதற்கு ஆங்கில எழுத்துக்கள்ல பெரிய எழுத்துக்களை நாம் வந்து பயன்படுத்துகிறோம். அதனுடைய எதிர்பண்புகளை குறிக்கிறதுக்கு, எதிர்பண்புகளை குறிப்பதற்கு நாம் வந்து ஆல்பா பீட்டா, இந்த ஆல்பா பீட்டா அப்படி என்பது என்ன என்றால் கிரேக்க எழுத்து இருக்கு இல்லையா, அந்த கிரேக்க எழுத்துல உள்ள ஆல்பபெட்ஸ், அவ்வளவுதான் ஆல்பா பீட்டா. இதை நாம் வந்து எதிர்பண்புகளை நாம் வந்து குறிப்பிடுவதற்கு பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து நேர்பண்பு எதிர்பண்புன்னு சொல்றீங்க. நேர்பண்பு என்றால் என்ன, எதிர்பண்பு என்றால் என்ன, இது தெரிந்தால்தான் நம்ம வந்து அதை கிளாசிஃபை பண்ண முடியும். நேர்பண்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இயல்பு ஒருவரிடம் அல்லது ஒன்றனிடம் இருப்பதை நாம் வந்து குறிக்கிறது நேர்பண்பு என்று சொல்றோம். அந்த பண்பு இல்லாதவர்களை நாம் வந்து எதிர்பண்பு, இல்லாதவற்றை எதிர்பண்பு என்று நாம் குறிப்பிடலாம். உதாரணத்துக்கு வந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த உதாரணத்துல வந்து ஆண்கள், ஆண்கள் என்றால் அதை நேர்பண்பு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு எதிர்பண்பு வந்து ஆல்பா. ஆண்கள் என்பதை நாம் நேர்பண்பாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதனுடைய எதிர்பண்பு என்ன, அதனுடைய எதிர்பண்பு வந்து ஆல்பா. அதுபோன்று நாம் பி என்பதை படித்தல், படித்திருத்தல், அதற்காக வந்து அந்த படிப்பு என்ற இயல்பை குறிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் படித்தவர்களை நாம் பி என்று கொண்டால் அதனுடைய எதிர்பண்பு என்ன, படிக்காதவர்கள். அதை குறிப்பதற்கு நாம் வந்து பீட்டா, பீட்டா வந்து பயன்படுத்துகிறோம். இது வந்து குறியீடுகள். இப்போ அதில் வந்து நம்ம வந்து சில அந்த பிரிவுகள், கிளாஸ், ஃப்ரீக்வன்சி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி என்ற வார்த்தைகள்லாம், ஃப்ரீக்வன்சி, அலைவன், சாதாரணமாக வந்து நம்ம வந்து கணக்கில் பிஎல் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம் தான் அலைவன். பிரிவு, கிளாஸ். இப்போ ஏ என்ற ஒரு தனிப்பட்ட கிளாஸ் இருக்கு, பி என்ற ஒரு தனிப்பட்ட கிளாஸ் இருக்கு, ஆல்பா என்ற ஒரு தனிப்பட்ட கிளாஸ் அல்லது பிரிவு இருக்கு, பீட்டா என்ற ஒரு தனிப்பட்ட பிரிவு இருக்கு. இதை கம்பைன் பண்ணியும் வரும். இப்போ ஏபி, ஏபி, ஏ என்றால் ஆண்கள், பி என்றால் படித்தவர்கள். இப்போ படித்த ஆண்களை குறிக்கணும்னு சொன்னா ஏ பி. இப்போ அடுத்தல வந்து நம்ம வந்து ஏ பீட்டா எடுத்துக்கலாம். இப்போ ஏ என்றால் நம்ம என்ன குறிப்பிட்டோம், ஆண்கள். பீட்டா என்றால், பி என்றால் படித்தவர்கள் என்றால், பீட்டாங்கிறது படிக்காதவங்க. படிக்காத ஆண்களை வந்து ஆல்பா பி என்று கொள்ளலாம். அதுபோன்று ஆல்பா பி, ஆல்பா என்பது வந்து பெண்கள், பி என்பது படித்தவர்கள். படித்த பெண்களை நாம் குறிக்க வேண்டும் அப்படி என்றால் வந்து ஆல்பா பி. அடுத்தல வந்து ஆல்பா பீட்டா. ஆல்பா பெண்கள், பீட்டா படிக்காதவங்க. படிக்காத பெண்களை குறிக்கிறதுக்கு வந்து என்னது, இப்போ ஆல்பா பி. இதெல்லாம் வந்து கம்பைன்டு கிளாஸஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். கம்பைன்டு கிளாஸஸ், பிரிவுகள். இப்போ எல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து என் என்று நாம் குறிப்பிடுவோம். மொத்தத்தை இந்த இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் அந்த உதாரணம் சொன்னோம் இல்லையா, 5000 என்று சொன்னோம் இல்லையா, அந்த மொத்தத்தை குறிக்கிறது வந்து என் என்று நம்ம வந்து குறிப்பிடுவோம், மொத்தத்தை குறிக்கிறது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸ், பிரிவுகள் என்று சொல்லுவோம். இதுல வந்து பிரிவு, அலைவன் என்ற ஒரு வார்த்தை நம்ம வந்து ஒரு சொற்றொடரை நாம் வந்து பயன்படுத்துவோம். என்ன அந்த அலைவன் என்றால் வேற ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பிரிவுல எத்தனை எண்ணிக்கை இருக்கிறது, எத்தனை எண்ணிக்கையில் அந்த நபர்கள் இருக்கிறாங்க என்று குறிப்பிடுவது அதனுடைய அலைவன். உதாரணத்துக்கு வந்து ஆண்கள்ல வந்து ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த 2000 என்பது ஏக்குரிய அலைவன், ஏ வகுப்புக்குரிய அல்லது பிரிவுக்குரிய அலைவன் என்று கொள்ளலாம். இப்படி வந்து ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அந்த நம்பர் நம்ம கொடுத்திருப்போம். அதை தான் நம்ம வந்து அலைவன், ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ட்டு சொல்றோம். இப்போ இந்த பண்புகள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம என்ன பண்புகள், 2 பண்புகள் எடுத்துக்கொண்டோம். உதாரணத்துக்காக பாலினம், படிப்பு,
பாலினத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் ஏ ஆல்ஃபா, படிப்புங்கிறதுல வந்து படித்தவர்கள் படிக்காதவர்கள், அது பி பீட்டான்னு எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து 2 பண்புகள் எடுத்துக்கொண்டோம் என்றால், பாலினம் படிப்பு என்ற 2 பண்புகள் எடுத்தோம்னு சொன்னால் 4 நமக்கு கிளாஸஸ் வந்து இல்லை 2 பண்புகள் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து மொத்தத்தில் வந்து 9 பிரிவுகள் நமக்கு வந்து கிடைக்கும். 9 பிரிவுகள் நமக்கு வந்து கிடைக்கும். என்னென்ன பிரிவுகள் அப்படின்னு சொன்னால் ஏபி, அப்புறம் வந்து என்னது ஏ பீட்டா, ஆல்ஃபா பி, ஆல்ஃபா பீட்டா, பி பீட்டா என் என்ற 9 பிரிவுகள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த 4 பிரிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த 9 அந்த பிரிவுகளில் வந்து பார்த்தோம்னா இப்போ 4 பிரிவுகள் வந்து தனியாக இருக்கு. ஏ ஆல்ஃபா பி பீட்டா இதெல்லாம் தனியாக இருக்கு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ரீக்வன்சிஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காம்பினேஷனில் ஒரு 4 இருக்கு இல்லையா, ஏபி, ஏ பீட்டா, ஆல்ஃபா பி, ஆல்ஃபா பீட்டா இருக்கு இல்லையா, இதை வந்து செகண்ட் ஆர்டர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்ட்டு நம்ம வந்து குறிப்பிடலாம். என்ங்கிறது தனியாக இருக்கு, இதை வந்து 0 டிகிரி ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. இப்போ இந்த பண்புகளுக்கு இடையில வந்து நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து உங்களுக்கு கணக்கு கொடுக்கும்போது ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்து ஒரு கணக்கை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த கணக்கில் வந்து உங்களுக்கு எல்லா பிரிவுகளுடைய அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதேனும் வந்து ஒரு 4 கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு 5 பிரிவுகளுக்கான மதிப்புகள் கொடுத்துருக்கலாம். இதை வச்சுட்டு பண்புகளுக்கு இடையில் உள்ள அந்த செயற்கையை உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ நமக்கு 4 கொடுத்தாச்சுன்னா விடுபட்ட ஒரு 5 கண்டுபிடிக்கணும் இல்லையா. இதை எளிதாக கணிப்பதற்கு நாம் வந்து இந்த பண்புகளின் சேர்க்கையில் வந்து ஒரு 9 சதுர அட்டவணை 9 ஸ்கொயர் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 ரோ 3 காலம் உள்ளது, 9 ஸ்கொயர் வந்து அங்கே இருக்கும். இந்த 9 சதுர அட்டவணை நம்ம வந்து பயன்படுத்தும் விடுபட்ட ஃப்ரீக்வன்சிஸை வந்து கால்குலேட் பண்ண அதனுடைய தொடர்பு வச்சு நம்ம வந்து கணிக்கிறதுக்கு இது பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதை வந்து இந்த 9 ஸ்கொயரை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து இந்த பிபிடியில் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து அந்த 9 ஸ்கொயர் டேபிள் வந்து நமக்கு வந்து அதில் வந்து அந்த பிரிவுகள் அந்த கிளாஸஸ் எப்படி நம்ம வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதில் வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்டில் வந்து அந்த 3rd ரோ இருக்கு இல்லையா, ரோனா தெரியும் இல்லையா, ஹரிசாண்டல் வைஸாக இருக்கிறது வந்து ரோ, வெர்டிகலாக இருக்கிறது வந்து காலம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ வந்து 3rd ரோக்கு வாங்க. 3rd ரோவில் இருந்து லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரைட்டு போங்க. அந்த 3 ஸ்கொயர்லையும் லெஃப்டில் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது 3rd ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து ஏ கிளாஸ், அதே இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து செகண்ட் காலத்தில் வந்து ஆல்ஃபா, இந்த 3rd ரோவில் வந்து 3rd காலத்தில் வந்து என். இப்போ அடுத்தல வந்து இந்த வெர்டிகலாக வாங்க. ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் 3rd காலத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பி பிரிவை வந்து பிளேஸ் பண்ணும். அதுலேயே வந்து செகண்ட் காலம் செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த 3rd காலத்தில் நேராக வந்து செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, அதில் வந்து பி என் ஏற்கனவே நம்ம வந்து பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த 5 இதையும் வந்து பிளேஸ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ அந்த விடுபட்ட 4 மதிப்புகளை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இது நம்ம அதில் அந்த ஸ்கொயரில் வந்து 9 ஸ்கொயர் டேபிளில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏயும் பியும் சந்திக்கக்கூடிய இடம் எது, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அது வந்து ஏபி. அடுத்த வந்து பாருங்க, இந்த ஏயும் பீட்டாவும் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஏ பீட்டா. சரி, அந்த ஏ தொடர்பானது முடிஞ்சா அடுத்த ஆல்ஃபாவுக்கு வாங்க. இப்போ ஆல்ஃபாவும் பியும் சந்திக்கக்கூடிய இடம் என்னது, ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து செகண்ட் காலத்தில் வந்து ஆல்ஃபா பி, அடுத்த வந்து செகண்ட் ரோவில் வந்து செகண்ட் காலத்தில் வந்து ஆல்ஃபா பீட்டா. இப்போ எல்லாமே 9 அந்த பிரிவுகளை வந்து பிளேஸ் ஆயிடுச்சா. இந்த மாதிரி வந்து 9 ஸ்கொயர் டேபிள் வந்து நம்ம ஈஸியாக வந்து நினைவில் வைத்து அதை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த பண்புகளுக்கு இடையில வந்து எப்படி தொடர்பு இருக்கு, அந்த பண்புகளுக்கு இடையிலான தொடர்புகளை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் விடுபட்ட மதிப்புகளை வந்து நாம் வந்து கணிக்க முடியும், இல்லை கண்டுபிடிக்க முடியும்.
இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோல எடுத்துங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரோல வந்து என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலத்துல வந்து ஏபி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல வந்து செகண்ட் காலத்துல வந்து ஆல்பா பி இருக்கு. ஏன் இப்போ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணாச்சுன்னா பி வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து முதலாவது இது பண்ண மாதிரி பார்ப்போம். ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த ஃப்ரீக்வன்சி அந்த கிளாஸ் வந்து ஏ கிளாஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதையெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏ என்பது வந்து ஏபியையும் ஏ பீட்டாவையும் ஆட் பண்ணாச்சுன்னா ஏ வரும். அதே மாதிரி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ ஆல்ஃபா பீட்டாவையும் ஆல்ஃபா பிஏ வந்து ரெண்டையும் ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஆல்ஃபா வேல்யூ கிடைக்கும். ஸோ அது மாதிரி பி வேல்யூ வந்து நான் ஏற்கனவே சொல்லியாச்சு உங்களுக்கு. பி வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு ஏபியையும் ஆல்ஃபா பிஏயும் வந்து ஆட் பண்ணாச்சுன்னா பி வேல்யூ கிடைக்கும். பீட்டா மதிப்பு எப்படி கிடைக்கும்? பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா, இந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணாச்சுன்னா வந்து அந்த பீட்டா மதிப்பு வந்து கிடைக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் வேல்யூ வந்து நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக வந்து ரோ வைஸாக நம்ம ஆட் பண்ணி போட்டாலும் சரி, வெர்டிகலாக வந்து தேர்ட் காலத்தை வந்து ஆட் பண்ணி போட்டாலும் சரி என் மதிப்பு கிடைக்கும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட்ல ஹரிசாண்டலாக இப்போ இந்த தேர்டு ரோ இருக்கு இல்லையா, ஏ பிளஸ் ஆல்ஃபா, அதுவும் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு என். இங்கே வந்து நம்ம வெர்டிகலாக பார்க்கும்போது பி பிளஸ் பீட்டா, இதுவும் வந்து என் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த பண்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ள தொடர்பு. அப்போ இதுல இருந்து ஏதாவது ஒன்று நமக்கு இதில் கொடுக்கலன்னு சொன்னாச்சுன்னா தெரிந்த இரண்டு மதிப்புகளை வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதாவது வந்து இரண்டு மதிப்புகள் ஒரு ரோன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ஒரு காலம்னு சொன்னாலும் சரி, அந்த காலத்திலேயும் அந்த ரோலையும் வந்து இரண்டு மதிப்புகள் இருந்துச்சுன்னா அதில் வந்து விடுபட்ட ஒரு மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடித்து கொள்ளலாம். அதற்கு தான் வந்து 9 ஸ்கொயர் டேபிள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பயிற்சி கணக்கு இதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அசோசியேஷன்லாம் கண்டுபிடிக்கல. ஜஸ்ட் எப்படி ஹவு டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டு ஃப்ரீக்வன்சிஸ் பை யூசிங் த 9 ஸ்கொயர் டேபிள், அதாவது 9 சதுர அட்டவணையை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட மதிப்புகளை கொண்டு நாம் வந்து விடுபட்ட மதிப்புகளை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுதான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்குறோம். அந்த வகுப்பில் அதோடு நம்ம நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்புல தான் நம்ம வந்து அசோசியேஷன் டிசோசியேஷன் அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த வகுப்புல தான் பார்ப்போம். சரியா? இப்போ நான் வந்து ஒரு பயிற்சி கணக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். இல்லை என்ன கொடுத்துருக்கேன்னா, கீழ்காணும் விவரங்களில் இருந்து விடுபட்ட பிரிவுகளை காண்க. இப்படிதான் உங்களுக்கு வந்து அங்கே ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எந்த பிரிவுகளுக்குரிய அந்த ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்கு. அடுத்தால வந்து ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 300. இப்போ என் மதிப்பு கொடுத்துருக்காங்க, என் தட் இஸ் ஈக்குவல் டு 1000. அடுத்தால பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 600. இப்போ 4 மதிப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 9 ஸ்கொயர் டேபிளில் வந்து பிளேஸ் பண்ணுவோம். அந்த என்னென்ன கொடுத்துருக்கோ அதை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 9 ஸ்கொயர் டேபிளில் வந்து அந்த ப்ளூ கலர்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் வந்து கணக்கில் கொடுத்த மதிப்புகளை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட்ல ஏபி அது 100 கொடுத்தாச்சு. அடுத்தல ஏ வேல்யூ 300 கொடுத்தாச்சு. என் வேல்யூ வந்து 1000 கொடுத்தாச்சு. இப்போ பி வேல்யூ வந்து 600 கொடுத்தாச்சு. நம்ம இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய இந்த மதிப்புகளை வந்து அந்த பச்சை நிறம் போட்டு நான் காமிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஆல்ஃபா பி வேணும், ஏ பீட்டா வேணும், ஆல்ஃபா பீட்டா வேணும், பீட்டா வேணும், ஆல்ஃபா வேணும். இந்த 5 மதிப்புகளும் நமக்கு வந்து இந்த 5 மதிப்புகளும் கணக்கில் கொடுக்கப்படலை, விடுபட்ட மதிப்புகள். இதை நம்ம வந்து இந்த 4 மதிப்புகளை கொண்டு வந்து வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஆல்ஃபா பி பார்க்கலாமா. முதல்ல ஃபர்ஸ்ட் ரோல இருந்து வரும் ஆல்ஃபா பி. இப்போ ஆல்ஃபா பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து வேல்யூ இருக்கு, நடுவில் உள்ளது இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏபியையும் ஆல்ஃபா பியையும் வந்து ஆட் பண்ணாச்சுன்னா பி வேல்யூ கிடைக்கும். இப்போ நமக்கு பி வேல்யூ இருக்கு, ஏபி வேல்யூ இருக்கு. இப்போ வந்து எனக்கு பி வேல்யூல இருந்து ஏபி வேல்யூ கழிச்சாச்சுன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஆல்ஃபா பி வேல்யூ கிடைக்கும். ஏன் தட் இஸ் ஆல்ஃபா பி தட் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏபி, தட் இஸ் 600 மைனஸ் 100 தட் இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ அடுத்தல வந்து ஆல்ஃபா வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் ரோவில் இருக்கு. ஆல்ஃபா வேல்யூ வந்து என் மதிப்பு கொடுத்துருக்காங்க.
இப்போ அதுல இருந்து ஏ வேல்யூ கழிச்சோம்னா நமக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ கிடைக்கும். இப்போ என் மதிப்பு வந்து 1000, ஏ வேல்யூ 300. 1000ல இருந்து 300 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி போடுறோம், தட் இஸ் ஈக்குவல் டு 700. ஸோ இடத்துல வந்து ஏ பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏபி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஏ வேல்யூ 300, ஏபி வேல்யூ வந்து 100. ஸோ 300 மைனஸ் 100 200. அடுத்தால வந்து பீட்டா வேல்யூ that is equal to n minus b that is equal to 1000 minus 600 that is equal to 400. லாஸ்டா வந்து என்னது ஆல்பா பீட்டா வேல்யூ that is equal to beta minus a beta. so that is equal to இப்போ நமக்கு பீட்டா வேல்யூ வந்து 400 minus a beta வந்து 200. இப்போ 400ல இருந்து 200 மைனஸ் பண்ணியிருக்கோம், 200 கிடைச்சிருக்கு. இப்போ கிடைச்ச அந்த நம்ம கண்டுபிடித்த மதிப்புகளை எல்லாம் நான் வந்து இந்த 9 ஸ்கொயர் டேபிளில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸுக்காக வந்து ரெட் கலர் வந்து போட்டு நான் காமிச்சிருக்கேன். அந்த ப்ளூ கலர்லாம் இருக்கிறது வந்து கணக்கில் கொடுக்கப்பட்ட மதிப்பு. அந்த மதிப்புகளை கொண்டு நாம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய மதிப்புகளை வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன், அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எந்த கணக்குனாலும் சரி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பார்க்க போகக்கூடிய இது எல்லாமே இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ஒரு 4 அல்லது 5 மதிப்புகள் தான் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த விடுபட்ட மதிப்பை வந்து கண்டுபிடித்தாக வேண்டும். அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியதான் இந்த 9 ஸ்கொயர் டேபிள். இப்போ இந்த அளவில் நாம் வந்து அந்த எப்படி நம்ம வந்து விடுபட்ட மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த வகுப்புல வந்து இதனுடைய தொடர்ச்சியை நாம் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.